வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. லாக்டவுன், அனுபமா பரமேஸ்வரன், சார்லி, நிரோஷா, பிரியா வெங்கட், லிவிங்ஸ்டன், இந்துமதி மற்றும் பல நடிச்சு என்ஆர் ரகுநந்தன் மற்றும் சித்தார்த் விபின் இசையில் ஏஆர் ஜிவா இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட சாராம்சம் கரு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுத்திருக்காங்க. ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த குடும்பம், அதில் மூத்த பெண்ணான அனுபமா வேலை கிடைக்காம ரொம்ப போராடுறாங்க. ஏன்னா நடுத்தர குடும்பம், ஆப்வியஸ்லி வெளியூர் போய் வேலை பார்க்க முடியாது, நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்க முடியாது, ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ், கிடைக்கிற வேலைகள் எல்லாம் இந்த மாதிரி இருக்கிறதுனால அது சேர முடியாமல் ரொம்ப தவிச்சு போகிறாங்க. அப்போது ஒரு கட்டத்தில் ஒரு ஃப்ரெண்டு மூலியமா ஒரு ஹெச்ஆரை ஒரு பார்ட்டியில் போய் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குது. அங்கே போனோன்னா உங்களுக்கு அந்த வேலையை வந்து அவர் ஹெச்ஆர் உறுதி பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன, பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தோழி பேச்சை கேட்டு அவங்க ஒரு பார்ட்டி என்ஜாய் பண்ணுறாங்க. என்ஜாய் பண்ணோன்னா நல்லா போதை தலைக்கேறினதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு தவறு நடந்துடுது. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை எவ்வளோ தூரத்துக்கு மாறுது, அந்த தப்பு நடந்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை எவ்வளோ தூரத்துக்கு மாறுது. அந்த தப்புலேருந்து தப்பிக்க நினைக்கிறப்போ லாக்டவுன் போட்டுடுறாங்க கொரோனானால. ஸோ வீட்டுக்கு தெரியாமல் தோழியோட உதவியோட அந்த தப்பை சரி செஞ்சாங்களா இல்லையா அப்படின்றத ரொம்ப இன்டென்ஸாக, அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு ரியல் ஸ்டோரி அப்படின்னு வரும்போது சினிமாக்காக ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணுவாங்க பொதுவாக. பட் அப்படி எதுவுமே ஆட் பண்ணாமல் ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக, ரொம்ப க்ளோஸ் டு த ரியாலிட்டி அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் 20 to 30 மினிட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் கண்டிப்பாக. அதுவும் ஒரு பெண்ணாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும். ஆனால் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல படம்னே சொல்லலாம். எனக்கு என்ன படத்தில் பிடிச்சிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி அனுபமா இந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன், என்ன ஸ்கிரிப்ட் செலெக்ஷன், அவங்க தனித்துவமாக பண்ணுற கதைகளாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹீரோயின் பேஸ்டு ஸ்டோரிஸாக பண்ணட்டும். 2025 and 2026 அப்படி இருக்குது. 2025 ஒரு, நான் இந்த படம் 2025 முடியும்னு நினச்சேன். அவங்களோட முடிவு வந்து 2025 இந்த படத்தோட எண்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பல காரணங்களால் வர முடியலனாலும் இந்த 2026 ஒரு கிரேட் ஸ்டார்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். படங்கள் இந்த மாதிரி எடுத்து பண்ணுறதை தாண்டி அவங்களோட ஆக்டிங் இருக்குல்ல, இந்த கேரக்டருக்கு எவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ண முடியும். பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஹீரோயின் பேஸ்டு சப்ஜெக்ட் அப்படின்னு வரும்போது ஹீரோயின்ஸ் அவங்களுக்கு தான் அந்த சென்டருக்கான மொத்த ஃபோக்கஸும் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் அவங்களால அதை பண்ண முடியாது, அந்த ஹீரோயின்றதை தாண்டி. பட் அனுபவம் அப்படி கிடையாது. அந்த கேரக்டருக்கு என்ன வேணும், அது நம்ம என்ன கொடுத்தா அந்த கேரக்டரை மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்றத ஃபுல்ஃபில்லிங்காக 100% தாண்டி ஒரு 200% கொடுக்குற அளவுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு ரோல் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் அனுபமா. உண்மையிலேயே நாட் ஜஸ்ட் மலையாளம், நாட் ஜஸ்ட் தமிழ், ஹோல் இந்தியன் சினிமாக்கே இப்போ உள்ள காலகட்டத்தில் கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அனுபமா. என்னோட ஒப்பீனியன் இது. இந்த படத்திலும் ஒரு மிகச்சிறந்த நடிப்புன்னு சொல்லலாம். ஹேட்ஸ் ஆஃப். உண்மையிலேயே பல பெண்களை அந்த மாதிரி சூழ்நிலையை வாழ்ந்துட்டு இருக்கிற, கடந்து வந்த, இனிமே இந்த மாதிரி சூழ்நிலை எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாதுன்னு நினைச்சாலும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு தவிக்கிற அந்த ஒரு பெண்ணோட சூழ்நிலையை அவங்களோட வாழ்வியலை கண்ணு முன்னாடி நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த படத்தில் தி மோஸ்ட் ஃபர்ஸ்ட் திங் எனக்கு பிடிச்ச விஷயம் அனுபமோட ஆக்டிங் தான். டாப் நாச்சுங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட வர தோழி, உண்மையிலே பிரியா வெங்கட் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு நம்மளுக்கு கிடைச்சிட மாட்டாங்களா அப்படின்னு இயங்கக்கூடியதான். ஒரு சில விஷயங்கள் தன்னோட ஃப்ரெண்டுக்காக இதெல்லாம் பண்ணி நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாலும் அதனால அதுக்கப்புறம் நடந்த தவறுக்கு அவங்க அதை கில்ட்டாகவும் எடுத்துக்காம விட்டுட்டும் போகாமல் அந்த ஃப்ரெண்டு கூட கடைசி கட்ட வரைக்கும் வந்து கிளைமேக்ஸில் அந்த ஹீரோயின் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணும்போது யோசிக்காமல் உடனே அதை தேடி போவாங்க. அதெல்லாம் வந்து அல்டிமேட். அது இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் தென் அப்பா அம்மா வர சார்லி அண்ட் நிரோஷா, ஒரு நடுத்தர வர்க்கத்தின் அப்பா அம்மா அப்படியே காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டன் அவங்களோட மனைவியாக வரவங்க, அவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயங்கள், இதெல்லாம் வந்து இது ஒரு ரியல் ஸ்டோரி அப்படின்னு வரும்போது ஒட்டுமொத்தமாக எல்லாமே தான் ரியல் ஸ்டோரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அது அந்த கேரக்டரைசேஷன் இருக்குல்ல, ஒவ்வொரு கேரக்டரும் மற்ற கேரக்டர்ஸாக வர ஆண்களும் சரி, அதாவது ஒரு ஹீரோயின் பின்னாடியே லவ் பண்ணிட்டு வர ஒரு கேரக்டராக இருக்கட்டும், அவரோட நண்பராக வர கேரக்டராக இருக்கட்டும், ஹெச்ஆர் வர கேரக்டர், இந்த ஆண்களின் மனநிலை, அவங்களோட நடிப்புமே வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். சின்ன சின்ன ரோல் தான், பட் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸ் ஹோல்சமாக எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் தென் இந்த படத்தோட இசை, பாடல்கள்ன்றது வந்து ஒரே ஒரு நல்ல சாங், மெலடி சாங், ஒரு ஓப்பனிங், ஹீரோயினோட இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, அவ்வளோதான். அதை தாண்டி வர பாடல்கள் எல்லாமே படத்தோட தான் வரும். அந்த பாடல்களுமே வந்துட்டு நம்மளுக்கு இது ஒரு பாதிப்பு உண்டாகும். இந்த மாதிரி ஒரு இசை இருந்தது. அதே மாதிரி பின்னணி இசை, அதுவுமே வந்துட்டு இந்த படத்துக்கு ரொம்ப வலு சேர்த்துருக்குன்னு சொன்னோம். ரெண்டுமே நல்லா இருந்தது. அண்ட் தென் உண்மையிலேயே ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இது வந்து உண்மையிலேயே கொரோனா டைமில் போய் எடுத்தாங்கன்ற அளவுக்கு அந்த சூழ்நிலையை திருப்பி கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி விஷுவலி இந்த படம் பார்க்க ரொம்பவே சிறப்பாக இருந்ததுன்னு சொன்னோம். இது ஒன்றும் அவுட் ஆஃப் த பாக்ஸில் எதையும் நம்ம வந்து புதுசாக காட்டக்கூடிய சூழ்நிலை இல்லைனாலும் ரொம்ப இன்டென்ஸான சீன்ஸை அவங்களோட அதாவது கேமராவில் வந்து பார்க்குறப்போ நம்ம அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த உணர்வை கொடுத்தது வந்து சினிமாட்டோகிராஃபி ஒரு மிகப்பெரிய பங்காற்று இருக்குது. அதே மாதிரி எடிட்டிங்குமே சரி, கட்ஸ் எல்லாமே எங்கே வேணுன்றது வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே பிரமாதமாக இருந்தது. எனக்கு இதெல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் தென் ரைட்டிங், ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ்னு சொல்லலாம். பட் அதை சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி
அது கதைக்களத்தில் திரைக்கதை அமைப்போட கொண்டு வந்து நம்மளை பார்க்க வைக்கணும். இந்த மாதிரி ஒரு படங்கள் கண்டிப்பாக ஒரு சில பேரை டிஸ்டர்ப் பண்ணும். பட் அதை தாண்டி அந்த படத்தை முழுசாக பார்க்க வைக்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த திறமை இருக்குல்ல, அது இந்த படத்தில் நிஜமாவே ஜீவா அவர்கள்கிட்ட இருந்தது. ரொம்ப சிறப்பாக கொடுத்துருந்தாங்க. உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். இதில் சில பேருக்கு மாற்று கருத்து இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எல்லாரும் எல்லா விதமான பெண்களும் நிச்சயமாக பார்க்க வேண்டிய படம் நான் நினைக்கிறேன். ஸோ என்ன பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றது வந்து எதுவுமே இல்லை எனக்கு. ஏன்னா இது ஒரு சினிமாக்காக எடுத்த படம் இல்லை, உண்மை சம்பவத்தை சினிமா மூலியமாக நிறைய பேர் பார்க்கணும்னு எடுத்த படம். ஸோ இதில் எனக்கு இது சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. பட் அந்த படம் இப்படி தான் போகும். அதனால எனக்கு எந்த விதத்துலையும் அது ஒரு ஃப்ளாவாக தெரியல. ஒரு சில பேருக்கு இந்த படத்தில் லிவிங்ஸ்டன் அவரோட பெண் வந்துட்டு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவங்கள வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியினரை காட்டினதாகவும் அவங்கள ஜெனரலைஸ் பண்ணதாகவும் அந்த பார்ட்டே தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்தாலும், எனக்கு அது உண்மை சம்பவத்தின்னா இது ஒட்டுமொத்தமாக ஒரு உண்மை சம்பவமாக இருக்குன்றதை நான் நம்புறேன். அப்படி இருக்கும்போது எல்லா கேஸ்ட்லையுமே எல்லா விதமான ஆட்களுமே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கேஸ்ட்ல நல்லவங்க மட்டும்தான் இருப்பாங்க, இந்த ஒரு கேஸ்ட்ல கெட்டவங்க மட்டும்தான் இருப்போம், நம்ம பிரிக்க முடியாது. எல்லா விதத்திலையும் நல்லவங்களுமே பொதுவாக இருப்பான். இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலையா அப்படின்றத நம்மளால கடந்து போக முடியாது. நடக்குது. அந்த மாதிரியும் ஒரு சில பேர் வாண்டடாக பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் அதுலேருந்து வெளியில் வந்து பெற்றவங்க கிட்ட தான் வந்து நின்றுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஸோ இவங்க இப்படி தான் ஜெனரலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படமே இது தேவையில்லாமல் தப்பாக ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்றதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா உண்மையிலேயே இது இன்னைக்கு சூழலில் நடக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதை அப்படி தான் ஏற்றுக்கணும். ஒரு சில பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகலைனாங்க. எனக்கு அது பொதுவாக பார்க்குறப்போ ஓகே, நடக்கக்கூடிய சம்பவம் தான். அந்த படத்துக்கு அந்த இடத்துல ஒரு ஏன் காட்டுறாங்கன்னு வரும்போது அதுக்கப்புறம் அனுபவமாக கடந்து போகிற அத்தனை விஷயத்துக்கும் அது ஒரு சாரம்சமாக இருந்தனால எனக்கு அது ஓகேவாக தான் இருந்தது. ஸோ ஓவராலாக லாக்டவுன் எப்படிப்பட்ட படம் அப்படின்னா, யார் பார்க்கலாம் அப்படின்னா எல்லா பெண்களுமே பார்க்க வேண்டிய படம். எப்படிப்பட்ட படம்னா ரொம்ப ரா அண்ட் இன்டென்ஸான மூவி. உங்களுக்கு எந்த விதமான கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் பெருசாக ஒர்க் அவுட்டே ஆகாது. உங்களுக்கு படம் ஆரம்பிச்சா 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு விதமான ஒரு பயம், ஒரு படப்படப்பு, ஒரு பதட்டம் உருவாகி அதை நோக்கி ஓடிட்டே இருக்கும். எண்டு வரைக்கும் உங்களுக்கு அது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான படம் கண்டிப்பாக தியேட்டரில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு லாக்டவுன் எந்த அளவுக்கு ஒரு டெரிஃபிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சுன்னா 100க்கு நான் 80 கொடுப்பேன். ஒரு டெஃபினட்டான ஒரு மஸ்ட் வாட்ச் மூவின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் முடிஞ்சால் போய் படத்தில் போய் பாருங்கள். தாளத மக்களை மீண்டும் தவிர வேறு நல்ல திரைப்படம், வேறு நல்ல விமர்சனம், வேறு முன்னோட்டத்தில் உங்களுக்கு சந்திக்கிறேன். இது நம்ம ஷோ ஃப்ரீலேருந்து போச்சு.